Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் நான்வெஜ் ஸ்டைலில் சோயா சங்க்ஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ சோயா சங்க்ஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 1 கப் தேங்காய், 10 வெள்ளைப்பூடு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு சாஸ்பேனில் தண்ணியை கொதிக்க வச்சு அதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். இதில் இப்போ 1 கப் சோயா சங்க்ஸையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோயா சங்க்ஸை ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுறணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சோயா சங்க்ஸை வடிகட்டி எடுத்துக்கிட்டு திரும்ப பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா சூடானோடனே 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கின ஒரு 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இதோட இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1 கப் வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மசாலாவை எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட 1 கப் அளவு பொடியாக நறுக்கி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளியோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கணும்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இதில் இப்போ வெந்த சோயா சங்க்ஸையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்ல மசாலாவோட கிளறி விட்டுக்கணும். இந்த சோயா சங்க்ஸ் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு விட்டுறணும். பாருங்க, இந்த சோயா சங்க்ஸ் மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்தி பூரியோடையும் இதை சேர்த்து சாப்பிடலாம். நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு பியூர் வெஜிடேரியன் டிஷ் இப்போ ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.